நான் உங்கள் ஆர்ஜே ஆபீஸ். இன்றைய காணொளியில முக்கியமான ஒரு செய்தியோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். மத்திய வளைகுடா பகுதியில போர் பதட்ட சூழல்கள் அதிகரிச்சு கொண்டு தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் சூழல் அதிகரிச்சுட்டு இருக்கிறது. இந்த நேரங்கள்ல முக்கியமான ஒரு விடயம் தான் இப்ப கிடைக்கப்பட்ட செய்திகள் அமெரிக்காவுடைய மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பல் USS சொல்லக்கூடிய மிக முக்கியமான போர்க்கப்பலாகத்தான் இந்த ஆப்ரஹாம் லிங்க் போர்க்கப்பல் பார்க்கப்படுகிறது. இந்த உலகத்துல அமெரிக்காவுடைய இருக்கிற சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்ல இது ஒன்றாகும். சோ இந்த போர்க்கப்பல் இப்போது அரபிக்கடல்ல நங்கூரமிடப்பட்டிருக்கு. அரபிக்கடல்ல சொல்லக்கூடிய அந்த ஓமானுடைய வளைகுடா பகுதிகளில் தான் நங்கூரமிடப்பட்டிருப்பதாகவும் கிடைக்கப்பட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த முக்கியமான ஒரு செய்தியோடு மிக முக்கியமா அமெரிக்காவுடைய படைப்பிரிவுல ஒன்றுதான் சிறந்த படைப்பிரிவு. அந்த படைப்பிரிவு 25,000 பேர் உள்ள படைப்பிரிவு இப்போது அவர்கள் ஜோர்தானுடைய பகுதியில நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சோ இவர்கள் 3 வழிமுறையில ஈரானை தாக்குவதாக தயாராக இருக்கிறார்கள். மிக முக்கியமா அதில் கடல் மார்க்கம், தரை மார்க்கம், அடுத்தது வான் மார்க்கம் என்று சொல்லி 3 வழிகளையும் ஈரானை எவ்வாறு அவர்கள் தாக்கக்கூடும் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார். இது முக்கியமான ஒரு விடயம் தான். ஈரானும் ஒரு எதிர்ப்பை சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு எதிர்க்கும் பட்சத்தில் அல்லது நீங்கள் ஏதாவது எங்களுக்கு அசம்பாவிதம் இழைக்கும் பட்சத்தில் மிக முக்கியமா எங்களுடைய பதிலடி கடுமையானதாகவும் வன்மையானதாகவும் இருக்கும் என்பதை ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல அவர்களுடைய அந்த நீர்மூழ்கி கப்பலையும் அமெரிக்காவுடைய எல்லை பகுதிக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது கிடைக்கப்பட்ட செய்தியில் அடிப்படையில் முக்கியமா அவர்களுடைய டிராடர் மூலம் அமெரிக்காவுடைய கப்பல்கள் அவர்களுடைய தளங்களை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க அவர்களுடைய நகர்வுகள் நகர்கின்றன இருக்கின்ற என்பதை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிற ஈரான் நாங்கள் தரப்போகின்ற பதிலடியானது இது அமெரிக்காவுக்கு வரலாற்றில் முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல போகிற இந்த உலகத்துக்கு என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி நாங்கள் இந்த போரில் களம் இறங்க இருக்கிறோம் என்பதையும் ஈரான் மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போர் தொடங்கும் பட்சத்தில் உடைமைகள் சேதங்கள் அதிகமா இருப்பதாகவும் அதே போல பொருளாதாரத்துல அதிக பின்னடைவு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவதானிப்போம். இந்த போரானது தொடங்கும் பட்சத்துல இரு நாடுகளுக்கு தாண்டி உலக நாடுகள் அனைத்திலும் பொருளாதார பிரச்சனைகளை தாண்டி நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நிபுணர்களுடைய கருத்துப்படி இப்போதைக்கு கிடைக்கப்பட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இவ்வாறான செய்திகளை நாங்கள் உடனுக்குடன் தர தயாராக இருக்கின்றோம். நான் உங்கள் ஆபீஸ்.